கூடி வந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிதாவாகிய தேவன் தாமே கடந்து போன காலம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி நாம் இந்த தியான வேலைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். ஜெயிப்போம். எங்களை நேசித்து வாழ்த்துகிற சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நீர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு கொடான கோடி நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். தேவரீர் உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக, உம்முடைய சித்தம் எங்களுடைய ஜீவியத்திலே நிறைவேற்றப்படத்தக்கதாக இன்றைய நாளில் காரியங்கள் யாவையும் அற்புதமாய் நாங்கள் கடந்து வந்து இந்த இரவை கடந்து போவதற்கு முன்பதாக உம்முடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கும்படி சிறுமுகை மற்றும் ஆலந்துறை பகுதியிலே கூடி வரக்கூடியதான உடைய பரிசுத்தவான்கள் ஒருமித்த மனதோடு கூடி வந்திருக்கிற இந்த நேரத்திலும் கூட உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புவித்து உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம். அடிமையை மறைத்து நீர் என்னை முற்றிலும் ஆட்கொண்டு உம்முடைய வார்த்தைகளின் மூலம் நீர் எங்களோடு பேசி உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கண்டுணர இந்த பாக்கியத்தை தாங்க. எல்லா துதி தோத்திரங்களையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த நல்ல நேரத்திலும் எபிரேயர் பாடத்திலிருந்து கர்த்தருடைய வாக்கியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படி நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி நாம் காத்திருக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக இந்த நேரத்திலும் நாம் எபிரேயர் புத்தகத்தில் இருந்து கர்த்தருடைய வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க நம்முடைய மனதை நாம் ஒருமுகப்படுத்தினவர்களாய் இந்த நேரத்திலும் நாம் ஆயத்தப்படுவோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம் வரைக்குமாக கடந்த நாளில நாம் ஆராய்ந்து நாம் பார்த்தோம். வேத வாக்கியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஷேர் பண்ணுவதற்கு அந்த ஆப்ஷன் அடிமைக்கு கிடைக்கப்படாதபடினாலே உங்களுக்கு ஸ்கிரீனில் காட்ட முடியவில்லை. அதனால அடிமை தேவனுடைய வசனங்களை உங்களோடு கூட நாம் இந்த வழியாக அடிமை பகிர்ந்து கொள்ள முற்படுகின்றேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல 5:6 அநேக நாட்களாக நாம் இந்த காரியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வந்தோம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்கின்றதான காரியங்களை நாம் ஆராய்ந்து நாம் பார்த்தோம். இன்றைய நாளிலும் கூட 7வது வசனத்துல தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று அங்கே குறிப்பிடுகின்றார். எந்த ஒரு காரியத்தையும் நாம் பிறக்கும் பொழுதே எதையும் நாம் கற்றுக்கொண்டு வந்தவர்கள் இல்லை. நம்முடைய பெற்றவர்கள் எதை நமக்கு முன்மாதிரியாய் காட்டுகிறார்களோ, எதை நாம் பார்க்கிறோமோ கேட்கிறோமோ அதை வைத்துதான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வளர்த்து வைக்கப்படுகிறது. அதை வைத்துதான் சொல்லியிருப்பாங்க, பிள்ளைகள் நல்லவர்களாவதும் கெட்டவர்களாவதும் பெற்றவருடைய வளர்ப்பிலே என்று. இன்னும் சொல்ல போனா கர்த்தருடைய வார்த்தையிலும் கூட நாம் அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். சிறு பிள்ளைகளை சிறு பிராயத்திற்கு கொண்டு நடக்க வேண்டிய வழியில அவர்களை நாம் வழிநடத்த வேண்டும். ஒருவேளை இப்ப என்ன புரியும் அப்படின்னு சொல்லி நாம அவங்களை விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம்
அதை புரிந்து கொள்வதற்கு தவறி விடுவார்கள். இன்றைக்கு நாளில அநேக பெற்றவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இதுதான், செய்ய தவறிய காரியங்களும் இதுதான். சின்ன பிள்ளையில அவங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னு சொல்லி அப்ப அவங்கள விட்டுட்டு வளர்ந்த பின்பு அவங்களுக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. உங்களையும் என்னையும் படைத்தவர் சொன்ன வார்த்தை ஒருபோதும் பொய்யாய் போகாது. இத அனுபவத்துல கண்டவங்க சொன்ன வார்த்தை தான், 5 வளையாதது 50 வளையுமா, வளையாது என்று அங்க சொன்னார். கர்த்தருடைய வார்த்தையிலுமே சிறு பிராயத்துல பெரும்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். பிள்ளையின் நெஞ்சில் மதியினும் ஒட்டியிருக்கும் தண்டனையின் பெரும்பு அதை அகற்றும் என்று அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப உண்மையாகவே சிறு பிராயத்திற்கு முதற்கொண்டே எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல பெற்றவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர்க்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கர்த்தருக்கு ஏற்ற சிட்சை, சிட்சை என்பது கடிந்து கொள்ளுதல், தண்டித்தல். அதே நேரத்துல போதனையிலும், கர்த்தர்க்கேற்ற போதனையிலும் அவர்களை வளர்க்க வேண்டும் என்பது கொடுக்கப்பட்டதான ஒரு கட்டளை. இப்ப அதே வண்ணமாக ஆவிக்குரிய வகையில நாம் வளர்ச்சி அடைய வேண்டுமானால் இதே மெத்தட் தான். எப்படி நாம் இந்த உலகத்திலே பிறந்து நாம் வளரும் போது படிப்படியாக அந்த பருவத்தை கடந்து, சிறு பருவத்தை கடந்து வாலிப பருவத்தை அடைந்து அதுக்கப்புறம் அடல்ட் பருவத்தை வந்து அதுக்கப்புறம் முதுமை பருவத்தை அடைவதை போல அவர்கள் முதுமையில அவர்கள் எல்லா அனுபவங்களையும் கடந்தவர்களாய் மற்றவர்களுக்கு வழிநடத்தக்கூடியவர்களாய் எப்படி மாறுகிறார்களோ அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையும் கூட எப்பொழுது நாம் சத்தியத்தை அறிந்து ஞானஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவுக்குள் நாம் பிரவேசிக்கிறோமோ அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக நாம் இருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாய் இருக்கிற நாம் படிப்படியாக ஆவிக்குரிய வகையில வளர்ச்சி அடைய வேண்டியது அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. அப்படி வளர்ச்சி அடையக்கூடிய நாட்களில நம்முடைய இருதயத்திற்குள்ளாக எப்படி பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும் தண்டனையின் பெரும்பு அதை அகற்றும் என்று சொல்லப்படுவதை போல நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடியதான பொல்லாத கசடுகளை எல்லாம் அகற்றி கர்த்தருடைய வாக்கியமானது உள்ளே விதைக்கப்பட்டு அது வளர்ந்து கனி கொடுக்கத்தக்கதாக நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ண வேண்டியது அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவும் கூட தம்முடைய சீடர்களை ஊழியத்திற்காக ஆயத்தப்படுத்துகின்ற வேளையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை ரொம்ப அழகா அங்க சொல்லியிருப்பார். அதாவது யோவான் 17ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 17ஆம் அதிகாரத்துல 17வது வசனம். அந்த 17வது வசனத்துல உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் என்று அங்கே குறிப்பிடுகிறார். மேலும் நீ என்னை உலகத்தில் அனுப்பினது போல நான் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன், அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் என்று அங்கே குறிப்பிடுகின்றார். அப்ப சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும் என்று சொல்லும் போது பரிசுத்தம் என்பது தேவன் என்ன நோக்கத்திற்காக உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படத்தக்கதாக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளுதல் என்ற அர்த்தம். அப்ப உண்மையாகவே அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக இயேசு சொல்ற வார்த்தை உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தம் மாக்கப்பட்டவர்களாகும்படி. ஜூம்ல இணைந்திருக்கிற நஞ்சன் அப்படின்ற ஒரு குடும்பம் மியூட் போடாம இருக்கிறீங்க, தயவுசெய்து அதை மியூட் போட்டுருங்க. அது நீங்க பேசுறது எங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, பிளீஸ். சரி,
மியூட் போட்டீங்கன்னா நீங்க அங்க என்ன பேசினாலும் இங்க எங்களுக்கு தொந்தரவு வராது. அது கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. ஓகே, அப்ப நம்மை பரிசுத்தமாக்குவது சத்தியம் மாத்திரமே. அப்ப அதே போலதான் சங்கீதம் 119 9வது வசனம், சங்கீதம் 119 சங்கீதம் 9வது வசனத்துல நம்ம எல்லாருக்குமே நன்கு பரிச்சயமான ஒரு வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வாலிபன் எதினால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. அப்ப சிறு பிராயம் முதற்கொண்டு கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் நாம் வளர்த்துவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடியதான பொல்லாத சிந்தனைகள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், இது எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றி தேவன் என்ன நோக்கத்திற்காக உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில நம்மை சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படத்தக்கதாக பூமிக்குரிய வாழ்விலும் சரி ஆவிக்குரிய வாழ்விலும் சரி நாம் வளர்ந்து சிறப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தை மிகவும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒன்றாய் காணப்படுகிறது. தீமோத்தேயுவை பவுல் கண்டபோது சிறு வயதிலேயே அவர் நன்கு பயிற்றுவிக்கப்பட்டவராக அவர் கண்டார். அதனாலதான் தன்னுடைய ஊழியத்திற்கு அவர் கூட வந்தார். இன்னும் அவரை மெருகூட்டலாம். ஒருவேளை தன்னுடைய காலத்திற்கு பின்பதாகவும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளை சத்தியத்திற்குள்ளாய் வழிநடத்துவதற்கு ஒரு சிறந்ததொரு ஊழியக்காரனாய் இருக்க முடியும் என்று அவர் சிந்தித்ததினால தீமோத்தேயுவை தமது 2வது சுவிசேஷ பயணத்தின் போது அவரை அழைத்து சென்றார். அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல அதற்கான காரணத்தை அவர் அங்கு குறிப்பிடுறார். மன்னிக்கணும், 3ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல அவர் சொல்றார், 14-15, நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளை நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும் என்று குறிப்பிடுகிறார். அப்ப சிறுவயது முதல் எப்படி அவர் அறிந்திருக்கிறார்? இன்றைக்கு, அதாவது பவுல் வாழ்ந்த நாட்களில பவுலுக்கு தீமோத்தேயுக்குள்ளாய் இருந்த அந்த விசுவாசம் முதலாவது யாருக்குள்ளாக இருந்தது என்று அவர் சொல்றார் பாருங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அவர் சொல்றார், 4வது வசனத்துல சொல்றாரு, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். மாயமற்ற விசுவாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வசனத்தை கேட்டு மற்றவர்களுக்கு போதிப்பதோடு மாத்திரமில்லாமல் அதை தன்னுடைய வாழ்விலே கை கொள்ளக்கூடியதான ஒரு வாழ்க்கை. மாயமற்ற விசுவாசம் என்பது அதுதான். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடத்தல், அதை கை கொள்ளுதல், அதுதான் மாயமற்ற விசுவாசம். அப்ப பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்றாரு, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நான் நினைவு கூறுகிறதினால் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் எந்த விசுவாசம்? வசனத்தை கேட்ட வசனத்தின்படி கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற அந்த விசுவாசம். இன்னைக்கு காலையிலும் மாலையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டாலும் போதித்தாலும் நாம் கேட்கிற போதிக்கிற வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய விருப்பமும் இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பமும் அதுதான். ஆனா கேட்கிற வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் நாம் கீழ்ப்படுகிறோமா? போதிக்கிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் நம்முடைய ஜீவியத்துல நாம் கை கொள்கிறோமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஆமான்னு சொல்றதுக்கு ஆசைதான். ஆனா கூட இருக்கிறவங்க நம்மள ஒரு பார்வை பார்த்து அப்படியா அப்படின்னு கேட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு யோசிக்கிறோம். உறுதியா ஆமா அப்படின்னு சொல்லி நம்மளால என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. ஏன்னா நம்முடைய வாழ்வு எல்லாராலும் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சோ அந்த ஒரு உணர்வு இருக்கிறதுனால நமக்கு அந்த ஒரு பயம் அங்கே வருகின்றது. அப்ப உண்மையாகவே நாம் கர்த்தருடைய வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து நாம் பார்க்கின்ற வேளையில கர்த்தருடைய வாக்கியத்தை போதிப்பது மட்டுமல்ல, கேட்பது போதிப்பது மட்டுமல்ல, பிரசங்கம் பண்ணுவது கேட்பது மட்டுமல்ல, அதன்படி
நாம் நடக்க வேண்டும். இப்ப இந்த இடத்துல அந்த மாயமற்ற அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகி லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகி ஐனிக்காலுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். அப்ப பெற்றவர்கள் தாயும் பாட்டியும் நல்ல ஒரு கிறிஸ்தவர்களா இருந்திருக்கிறாங்க. சோ அதனால சிறுவயது முதற்கொண்டு தீமோத்தேயுவுக்கும் அந்த பரிசுத்த வேத எழுத்துக்களை அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் கற்றுக் கொடுத்ததுனால அவன் பூமிக்குரிய வாழ்விலும் சரி ஆவிக்குரிய வாழ்விலும் சரி அவன் சிறந்த ஒரு கிறிஸ்தவனாக, சிறந்த ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனாக அவனால் வளர முடிந்தது. இன்றைக்கும் நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் அதுதான். ஊழியர்கள், அதாவது இன்றைக்கு ஸ்கூலில் போய் பள்ளியில போய் பிள்ளைகள் நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கொள்றாங்க, நிறைய காரியங்களை அவங்க கற்றுக்கொள்றாங்க அப்படின்னா அவங்க அங்க போய் கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவர்கள் முதல்ல கற்றுக்கொள்ளக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெற்றவர்கள். இன்றைக்கு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அந்த காலங்கள்ல ஒருவேளை நாங்கள் வளர்ந்து வருகின்ற நாட்களில வேலை நிமித்தமாக தனி ஊர்களில இருக்கும்படியாய் நேரிட்டாலும் கூட விடுமுறை காலங்களில தாத்தா பாட்டி சித்தா சித்தி குடும்பத்தோடு கூட சேர்ந்து வாழும்படியான ஒரு அற்புதமான சூழ்நிலை அந்த காலத்துல இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்கணும் நம் பிரயாசப்பட்டாலும் அதற்கு வாய்ப்புகள் மிக குறைவே. சோ முதல் ஆசிரியர்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பெற்றவர்கள் தான். அதனாலதான் அவங்க சொன்னாங்க, அதாவது குருவுக்கு முன்னாடி பெற்றவர்களை வைத்தாங்க. கற்றுக் கொடுக்கக்கூடியதான ஆசிரியர்களுக்கு முன்பதாக பெற்றவர்கள் தான் சிறந்ததொரு ஆசிரியர்கள். ஏன்னா அவங்க என்ன பேசுறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க என்பதை பிள்ளைகள் ஒருவேளை கவனிக்காத மாதிரி இருக்கும், ஆனா நல்லா கவனிப்பாங்க. உதாரணமா சில நேரங்கள்ல என்னுடைய பேத்தி பெத்னி சார்லட்டோடு கூட பேசும்படியாய் நாங்கள் முற்படுகின்ற வேலையில அவங்க அங்க பாட்டுக்கு எங்கேயாவது விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இங்க பேசுகின்ற காரியங்களுக்கு ஒருவேளை அவங்களை குறித்து நான் பேசுகின்ற வேலையில அவங்க அந்த இடத்துல கவனிக்காத மாதிரி இருப்பாங்க, ஆனா அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க பதில் கொடுப்பதை போல அவருடைய செய்கையானது இருக்கும். அப்ப நம்ம சொல்றத அவங்க கவனிக்கலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை அவங்க பாட்டு ஏதோ ஒரு விளையாட்டை விளையாண்டுக்கிட்டு இருந்தாலும் அவருடைய காது நம்ம பேசுறத கவனிச்சுக்கிட்டு தான் இருக்குது. சோ அப்ப நமக்கு தெரியல பிள்ளைகள் நம்ம பேசுறதுதான் பேசுறாங்க, நம்ம செய்யறது தான் செய்யறாங்க அப்படின்னு. ஏன்னா அதை அவங்களால வெளிப்படுத்த முடியாது. எப்ப அவங்களால வெளிப்படுத்த முடிகிறதோ அப்பதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்திருக்கோம், எப்படி பேசியிருக்கோம், எப்படி செயல்பட்டு இருக்கோம் என்பதை நமக்கு ஒரு கண்ணாடியாக அவர்கள் பிரதிபலிப்பார்கள். சோ அதனாலதான் இன்றைக்கு பொதுவா சொல்லக்கூடியதான ஒரு காரியம், குழந்தை தாயின் வயிற்றில் 6 மாத கருவாக இருக்கின்ற வேளையில தன் தாயை சுற்றி என்னெல்லாம் நிகழ்வு நடக்குது, தன் தாயை என்ன கேட்கிறாங்க, என்ன பாக்குறாங்க, என்ன திங்க் பண்றாங்க, இது எல்லாவற்றையும் தாயின் மூலமாக அந்த குழந்தை புரிந்து கொள்ளக்கூடியதான அறிவை பெற்றுக் கொள்ளுகிறது என்று ப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க. அது உண்மையும் கூட தான். ஏன்னா தேவன் கொடுக்கிற குழந்தை அது எவ்வளவு அற்புதமா ஆச்சரியம் மிகுந்ததாய் காணப்படும். அது இல்லை என்று மறுப்பதற்கு இல்லை. இன்றைக்கு நம்ம பெத்னியும் கூட பாட்டு பாடும் போது அவங்களால முடியுதோ இல்லையோ அவங்களால முடிந்த அளவுக்கு அவங்க பாட்டு பாடுறாங்க. சோ அந்த பயிற்சியை அவங்க எப்படி பெற்றுக்கொள்றாங்க, புரியுதோ இல்லையோ, ஆனா அது அந்த நேரத்துல அதை செய்யணும் என்கின்ற உணர்வு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் பார்க்கின்ற காரியம், கேட்கின்ற காரியம். அப்ப அவங்களுக்கு சிறந்தது ஒரு ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெற்றவர்கள் தான். அதுக்கப்புறம் தான் ஆசிரியர்கள். சோ அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்விலும் கூட ஒரு ஊழியக்காரர் அவர்களுக்கு கர்த்தருடைய வாக்கியங்களை போதித்து அவர்களை சரியான சத்தியத்திற்குள் வழிநடத்துவதற்கு முன்பதாக அடித்தளம் போடுவது யார்தான்? பெற்றவர்கள் தான். அதனாலதான்
ஒரு மூப்பர்களுக்கு உண்டான அடிப்படை ஒரு தகுதி அம்சமாக கர்த்தருடைய வேதத்திலே சொல்லப்படக்கூடியதான காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, விசுவாசமுள்ள பிள்ளைகளை, விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை உடையவனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தகுதி அம்சமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணுகிற பிள்ளைகள், நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாய் அவர்களை வளர்த்திருக்கணும் என்று சொல்லப்படுவதற்கான காரணம் அதுதான். அப்ப விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணுகிற பிள்ளைகள்னா என்ன? வேத வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக, அவர்களும் சபையில இருக்கக்கூடியதான செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர்களாய் தங்களை தகுதிப்படுத்திக் கொண்டவர்களாய் இருந்தால் மாத்திரமே அவர் மூப்பராவதற்கு தகுதி என்று அங்கே ஒரு தகுதி அம்சங்கள்ல ஒன்றாக அது சொல்லப்படுகிறது. இது மூப்பருக்கு மட்டும்தான் இல்லை, சிறுவயது முதற்கொண்டே நம்முடைய பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுவதற்கான காரணம் அதைத்தான் எபேசியர்ல சொல்றார். கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் கர்த்தருக்கேற்ற போதனையிலும் உங்கள் பிள்ளையை வளர்ப்பீர்களாக. ஏலி தாத்தா சாமுவேலுக்கு கற்றுக் கொடுக்கிறார், ஆனா தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க அவர் மறந்து விட்டார். சாமுவேலே சாமுவேலே என்று தேவன் கூப்பிடும் போது 2 முறை தாத்தா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. 3வது முறை கூப்பிடும் போது ஏலி தாத்தாவுக்கு புரிஞ்சிருச்சு, தேவன் ஏதோ சாமுவேல்கிட்ட பேச விரும்புகிறார் என்று அறிந்து, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று அவர் கற்றுக் கொடுத்தார். உண்மையாகவே சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த உலகத்தில் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தேவனுக்கு பிரியமான ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக அவர் செயல்பட்டார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. காரணம், அந்த சிறு வயது முதற்கொண்டு அவர் வளர்த்து வைக்கப்பட்ட அந்த விதம். அப்ப அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். அப்ப தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்தவர்கள் என்று அங்கே சொல்லுகின்ற வேளையில ஊழியர்களை நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக முதலாக ஜெபம் பண்ணும்போது உட்காரணும், வேத வசனம் வாசிக்கும் போது கேட்கணும், ஜெபம் பண்ணும்போது கண் மூடணும், ஆராதனைகள்ல பங்கு பெற வேண்டும் என்கின்ற அந்த ஒழுக்கத்தை சிறு வயதில் இருந்து அதை நாம் கற்றுக் கொடுக்காவிட்டால், வளர்ந்த பின்பு நீங்க சர்ச்சுக்கு போங்க, எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி வளர்ந்த பின்பு அவர்கள் சொல்ல ஆரம்பிப்பாங்க. சின்ன வயசுல என்ன புரியும் புரியல அப்படின்றது இல்லை. ஒரு வேலை நான் ஊழியக்காரனாக இருந்ததுனால, அப்படி நான் எங்க அப்பா ஊழியக்காரங்க இருந்ததுனால எப்படி அங்களை பழக்கி வச்சாங்களா, அல்லது நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்ததுனால என்னுடைய பிள்ளைகளை அப்படி பழக்க வச்சனான்னு தெரியல. 1.5 வயது 2 வயது இருக்கும்போது என்னுடைய மகள் ஒரு நாளும் எங்களோடு ஆராதனையில அவ உட்கார மாட்டான். முன்னாடி சின்ன பிள்ளைங்களுக்கு சேர் போடுறது பாய் போட்டு விரிச்சு உட்காந்துருப்பாங்க, அங்கதான் உட்காந்துருப்பாங்க. குழந்தைகளுக்கு என்ன பாட்டுறது ஒண்ணு தெரியாது, என்ன பேசுன்றது அதாவது புரியும், அதை அவங்க கிரகிச்சிக்க முடியாது. இருந்தாலும் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு முதுகு வலிக்குதுன்னு பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க, அவங்க அம்மாவை பார்ப்பாங்க, அவங்க அம்மா என்னைய பார்ப்பாங்க, மண்டை ஆட்டணும்னு அப்படியே வழியை பொறுத்துக்கிட்டு அங்கேயே தான் உட்காந்துருப்பாங்க, எந்திரிச்சு பக்கத்துல வரவே மாட்டாங்க. கஷ்டமா தான் இருக்கும், வேற வழி இல்லை. அது இன்றைய நாளில அவர்கள் ஒரு சிறந்த ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்க தங்களுடைய பிள்ளைகளையும் தேவனுக்கு ஏற்ற விதத்திலே வழி நடத்துவதற்கு அது உதவியாக இருக்கிறது. காரணம் இதுதான். அப்ப இந்த இடத்துல அங்கே குறிப்பிடுகிறார், தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து நடத்தினவர்கள். அப்ப தேவ வசனத்தை போதித்து நடத்தினவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அநேக நேரங்கள்ல ஊழியர்கள் என்பதுதான் நம்ம புரிந்திருக்கிறோம். ஆனா ஊழியர்களுக்கு முன்பதாக பெற்றவர்களுக்கு இருக்கக்கூடியதான ஒரு பொறுப்பு, மிக்க பொறுப்பு. ஏன்னா தேவன் மனிதனை ஒரு குடும்பமாக ஏற்படுத்தினதுக்கான முக்கிய காரணமே தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். ஒருவேளை அநேக தாய் இருந்தாலோ அநேக தகப்பன்மார் இருந்தாலோ அந்த பிள்ளை வேசியின் பிள்ளைகளா இருக்கும், ஒரு கண்டிப்பில்லாத ஒரு பிள்ளையாய் அது வளர்ந்து விடும். அதனாலதான் மல்கியா புத்தகத்துல சொல்லும் போது, ஆவிகள் அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் அவர் ஒருவனுக்கு ஒருத்தி என்று படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. அப்ப தேவ பக்தியுள்ள சந்ததி, உண்மையாகவே
இன்றைக்கு அநேக பெற்றவர்களாய் என்ன, நம்முடைய பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், நல்ல சிறந்தது ஒரு கல்வியை கொடுக்கணும், இருக்கிறதுலயே பெஸ்ட் ஸ்கூல்ல நாம் படிக்க வைக்கணும். சாதாரண கவர்மெண்ட் பள்ளி இல்ல, என்ன எங்க அம்மா அப்பா அப்படி படிக்க வச்சாங்க, என் பிள்ளைய என்னுடைய தகுதிக்கு ஏத்தாப்புல அட்லீஸ்ட் ஒரு இங்கிலீஷ் மீடியத்திலாவது படிக்க வைக்கணும், இல்ல மெட்ரிகுலேஷன்லயாவது படிக்கணும். இன்னும் கொஞ்சம் பணம் படைத்தவர்கள் சிபிஎஸ்இ படிக்க வைக்கணும். அதை விட இன்னும் கொஞ்சம் பணம் படைச்சவங்க இன்டர்நேஷனல் இதுல ஐசி சிலபஸ்ல படிக்க வைக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சிக்கிறோம். என் பிள்ளைகளுக்கு பெஸ்டா கொடுக்கணும்னு. ஆனா அதை விட பெஸ்ட் ஒரு எஜுகேஷன் கர்த்தருடைய வார்த்தை. அதை கற்றுக் கொடுப்பதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம்? தேவன் அந்த தப்ப அவர் செய்யாம அந்த சிறு பிராயத்திற்கு முதற்கொண்டே நம்மை கடிந்து கொள்கிறார், நம்மை சிக்ஷிக்கிறார். உண்மையாகவே இன்னும் இதுல மிகவும் ஆழமான ஒரு சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் அதை நாளை தினத்துல அடுத்த வாரத்துல நாம் தொடர்ந்து அதை படிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இம்மட்டும் பொறுமையாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவியொடுத்த உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். அடிமைக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்த சிறுமுகை ஆனந்துரை பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் மதுரையிலே கூடி வரக்கூடியதான் கிறிஸ்துவின் சபையின் சார்பாக வாழ்த்துகின்றோம். நன்றி ஐயா. இந்த இரவு நேரத்தில் கூட எபிரேயர் புத்தகம் 13வது அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறதான கர்த்தருக்கேற்ற அந்த சிஷ்டையிலும் போதனையிலும் வர்ப்பிடுவார் என்ற ஒரு வார்த்தையின் அடிப்படையில் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். அவை கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய நாம் ஒருவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறக்கிற பொழுது நாம் சிறு குழந்தைகளைப் போல நாம் இருக்கிறோம். நம்மை வழிநடத்தக்கூடிய ஊழியக்காரர்கள் நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்து நம்மை கிறிஸ்துவுக்கு ஏற்ற அந்த வழியிலே வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவை எப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பு தேவையாக இருக்கிறது என்பதை நாம் இன்றைய நாளிலே நாம் கற்றறியக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னும் மீதம் இருக்கக்கூடிய அந்த காரியங்களை வருகிற வாரத்திலே நாம் அருமையான ஊழிய சகோதரர் மூலமாக கேட்டு கொள்வோம். இந்த வேலையிலே நமக்காக பிரயாசப்பட்டு போதித்த அருமையான சகோதரை தாமே சிவராக அவர் செய்து வருகிறதான அந்த ஊழியத்திலும் அவருடைய குடும்பத்திலும் தேவனுடைய கிருபை இருந்து அவருக்கு வேண்டிய எல்லா நன்மைகளை செய்வாராக. இந்த வேலையில் கூட கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் தாமே சிவராக. இப்பொழுது நாம் ஜெபித்து இந்த ஒரு தியான வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். நமக்காக இறுதியான ஜெபத்திலே வழிநடத்தும்படியாக தவறான சகோதரர்களை கேட்டுக்கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வாரத்தினுடைய இடைப்பட்ட நாள் இந்த இரவு பொழுது செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பகல் முழுவதும் கண்ணீர் மணி போட பாதுகாத்து இந்த இரவு தினத்திலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உங்களோடு கூடி பிதாவே, அவர்களிலே இது இந்த ஜூம் மீட்டிங் வழியாக உடனே கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக உடனே உம்முடைய வார்த்தைகளை இந்த இரவு தினத்திலே நாங்கள் கேட்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். இதோ முதல் பகுதியை ஊழியத்தை செய்து வருகிற அருமையான ஊழியர் மூலமாக இந்த இரவிலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம் செலுத்துகிறோம் பிதாவே. இதோ எங்களுக்கு முன்பாக ஒவ்வொரு வாரமும் எபிரேயர் புத்தகத்திலிருந்து வார்த்தைகளை போதித்து வருகிறார், நாங்களும் கேட்டுக்கொண்டு வருகிறோம். இதோ வகையிலே கர்த்தருக்கேற்ற நிச்சய வார்த்தையை மையமாக கொண்டு அநேக வார்த்தைகள் சத்திய வார்த்தைகளை இந்த இரவுகளுக்கு கற்றுக்கொண்டோம். இதோ முதல் ஆசிரியர் யாரும்போது தாய் தகப்பனார் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவதாக பிதாவே ஆசிரியர்கள் என்றும், முன்பதாக தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறபடினாலே அவர்களுக்கு அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். இப்படியாக ஒவ்வொரு 20 ஆண்டுகளிலும் அருமையான மூலமாக அநேக சத்திய வார்த்தைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறோம். நாங்கள் வாக்கியங்களாக செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட சாக்கியம் இன்றைக்கு அநேக சபைகளில் இல்லை. எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், நாங்கள் இதை பயன்படுத்திக் கொண்டு எங்களோடு நாங்கள் வளர்மையாக நீரை தரிசித்திருக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக் கொள்ளும். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நன்மைகளை பல தேவனை ஒவ்வொருவருக்கும் வேண்டிய
நல்ல ஆரோக்கியம், நல்ல வேலையும் இதாவே அறிகிற அறிவிலும் அந்த பிள்ளைகள் வளர்ந்து கெஞ்சுகிறோம். இன்னும் அதனுடைய அநேக மக்களுடைய வார்த்தைகளை கேட்க அவர்களை பயன்படுத்தும். சிறுமுகை அவரை விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொரு ஆசிரியர்களும் காத்துக் கொள்ளும். ஊழியப்படி செய்து குடும்பத்தார் ஆசிரியரையும் அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை கெஞ்சுகிறோம். வெளியிடப்படுகிற சகோதரி சகோதரியும் பிள்ளை ஆசிரியரையும் அவருக்கு வேண்டிய ஆரோக்கியத்தையும் நல்ல தாரும். இதோ சகோதரிக்கு வேண்டிய ஆரோக்கியம் நல்ல வேலை கொடுத்து நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே பரலோகத்தின் தேவன் அவர் தயவு செய்து ஏற்ற காலத்திலே நல்லது கெஞ்சுகிறோம். அவர் வேண்டிய ஆரோக்கியம் நல்ல வேலை கொடுத்து காத்துக் கொள்ளும். கிருபை இரவு முழுவதும் எங்களோருக்கும் நல்ல உறவு தாரும். சித்தமான காணவும் அதனாலே எல்லாருக்கும்